lesson 2 present tense நிகழ்காலம் வர்த்தமான் கால் கூட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் மாதிரியே, அதாவது நம்மளை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுற மாதிரி வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிராமர் வேர்ட் போட்டு, அதாவது ஆக்ஷன் வேர்ட் வெர்ப் வேர்ட் போட்டு அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வரும். இதில் வந்து பேசிக் பாலிசி நம்ம என்ன படிச்சிருக்கோம், மைம் வந்தால் ஹூம் வரணும். அப்போ மைம், ரோல், ஸ்கூல், ஜாத்தா, ஹூம். இந்த ஜாத்தானா போகிறேன்னு அர்த்தம். அதாவது இந்த ஜாங்கிறது வந்து ஆக்ஷன் வேர்ட், ஜாங்கிறது ஆக்ஷன் வேர்ட். ஆக்ஷன் வேர்டு வந்து நிறைய படிக்கணும். இதான நம்ம வந்து ஓடுறது, தூங்குறது, நடக்கிறது, எழுதுறது, படிக்கிறது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். அதாவது வெர்பு வேர்டு பேர் அதுக்கு. அது கூட அதாவது ஆண்பால் வந்தால் தா ஆசவுண்ட்ல வரணும். அதாவது மைண்ட், ரோல், ஸ்கூல், ஜாத்தாகும். நான் நாள்தோறும் பள்ளிக்கூடம் போகிறேன். ராம் கப் யஹா ஆத்தா ஹை. ராம் வந்து ஹீ வரும். அப்போ யக்குன்னு வரும்போது இங்கே வந்து என்ன வரணும், ஹை வரணும். ஸோ அதனால தான் அவங்க அப்படி போட்டிருக்காங்க. ராமன் எப்பொழுது இங்கே வருகிறான். சரியா? ஹம் ஹிந்தி சீக்தேன். நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்கிறோம், கற்கிறோம் அப்படிங்கிறது வரும். நாங்கள் ஹிந்தி கற்கிறோம். தும் கஹா ரத்தே ஹோ. தும் வந்தால் என்ன வந்திருக்கு, ஹோ வந்திருக்கு. ஹம் வந்தால் ஹைம் வரும், ஹம் வந்தால் ஹைம் வரும். அடுத்தது கியா சீதா காத்தி ஹை. சீதா பாடுகிறாளா. அப்போ இது வந்து என்னது, சீதை பாடுகிறாளா. அப்போ என்ன, அது முதல்ல வரணும். கொஸ்டின் வேர்ட் ஃபர்ஸ்ட் வரணும். கே வே கியா காம் கர்த்தி ஹைம். வே வந்திருக்கா. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், ஹைம் வரணும். இது வந்து கிராமர் வேர்ட், அதாவது ஆக்ஷன் வேர்ட். காம்னா வேலை செய்கிறாள், வேலை செய்கிறார்கள். வேதன அப்போ செய்கிறார்கள். அப்போ மைம் நகி காத்தி. நான் பாடவில்லை, நான் பாடுவதில்லை. சரியா? ஹம் அதாவது இங்க என்ன போட்டிருக்காங்க, பெண்பால். பெண்பால்ங்கிறதுனால காத்தி கொடுத்துருக்காங்க. மைம் நகி காத்தி ஹூம்னு வரக்கூடாது. அதனால இங்க என்ன போட்டிருக்காங்க, மைம் நகி காத்தி. ஹம் குச் நகி கர்த்தி. நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பெண்பால். ஸோ அதனால தான் இதில் கர்த்தின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன செய்யணும்னா, இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, பயிற்சிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. கீழ்கண்ட வாக்கியங்களில் உள்ள வினைச்சொற்களில் பாலை மாற்றவும். பால் அப்படின்னா என்னன்னா ஜெண்டர். பால்னா என்னது, ஜெண்டர் மாற்றவும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, வக் காத்தாகை என்பதை வக் காத்தி என்பது போல் மாற்ற வேண்டும். சரி, ஓகே. இப்போ சொல்லிட்டாங்களா. இப்போ வக் காத்தா அப்படின்னா என்னது, வக் காத்தி ஹை. மை சுனத்தி ஹூம். அப்போ சுனத்தி தீய நீங்க வந்து ஆண்பாலா மாற்றணும், பாலை மாற்றணும் அப்படின்னா மைம் சுனதா ஹூம். தும் क्या देखते हो. तुम क्या देखती हो. சரியா? அப்போ இது ஆண்பாலா இருக்கிறத பெண்பாலா மாற்றணும், பெண்பாலா இருக்கிறத ஆண்பாலா மாற்றணும். அப்போ நம்ம இதை எழுத சொல்லி ஒரு 2 வேர்டு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, இதில் ஆண்பாலுக்கு எப்படி போடணும், பெண்பால். அதாவது இது வந்து பெண்பால். இது வந்து பெண்பால்னா தி ஈ சவுண்டு வரணும். ஆண்பால் அப்படின்னா ஆ சவுண்டு வர மாதிரி எழுதணும். அந்த வெர்பு வேர்டை ஆ போட்டு எழுதணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா இது ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சுது. கீழ்கண்ட வாக்கியங்களில் உள்ள பிரதி பெயர் சொற்களை மாற்றவும். பிரதி பெயர் சொற்கள்னா என்ன, ப்ரொனவுன். இப்போ ராமன் அப்படிங்கிறது ஹீன்னு எழுதுவோம். அப்போ மை ஜாத்தா ஹூம். யூஸ் தும் இன்ஸ்டீட் ஆஃப் மே. அப்போ மைம். அப்போ தும் எழுதணும். அப்போ என்னது, மைம்க்கு பதிலாக தும் போட்டு உபயோகிக்கவும். அப்போ தும் ஜாத்தே ஹோ. தும் வந்தால் என்ன வரும், இந்த ஜாத்தால தும் ஜாத்தே ஹோ அப்படி வரணும். तुम क्या खाते हैं. இல்ல आप क्या खाते हैं. யூஸ் வக்கு. வக்கு போட்டு எழுதுறதுனா என்ன எழுதணும், வ क्या खाता. காத்தா. அப்போ இது வந்து ஒருமையில வரும்போது இந்த ஆ சவுண்ட்ல ஆண்பாலுக்கு வரணும். காத்தா ஹை வரணும். இது வந்து ஆகுன்னு கொடுத்தனால ஹைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 2 இடத்தையும் மாத்துறதுக்கு பிள்ளைங்க
கூட நீங்க பார்க்க சொல்லி சொல்லலாம். ஓகே, அடுத்தது வக் சோத்தா ஹை. வக் யூஸ் வே. வே போட்டு எப்படி எழுதணும்? வே சோத்தே ஹைம். அப்போ இதுல வந்து என்னன்னா அந்த லாஸ்ட்ல போடுற அந்த ஹைம்லையும் மாற்றணும். இந்த வெர்பு வேர்ட்லையும் நம்ம வந்து எப்படி எழுதணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். இது வந்து நான் தனியாக ஒரு நாள் பேப்பரில் வந்து உங்களுக்கு எப்படி ஆண்பாலில் இருந்தால் எப்படி வரும், பெண்பாலில் இருந்தால் எப்படி வரும்னு நான் ஒரு ஆக்ஷன் பால் வச்சு உங்களுக்கு அதை வந்து சொல்லித்தரேன். இப்போ நான் புக்கில் உள்ளதை மட்டும் நடத்துகிறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஹம் காம் கர்த்தே ஹைம். ஹம் பதில் என்ன போட சொல்கிறாங்க? மைண்ட். மைண்ட் வந்தால் என்ன வரணும்? ஃபஸ்ட்டு இங்கே மாற்றணும். மைண்ட் வந்தால் ஹூம், அதை மாற்றிட்டு மைண்ட் காம். நம்ம வந்து ஆண்பாலில் எழுத போகிறோமா பெண்பாலில் எழுத போகிறோமா அதை யூஸ் பண்ணிக்கணும். இதில் என்ன போட்டிருக்காங்க? ஹம் வந்து யூஸ் பண்ணுங்க, ஆனால் பெண்பாலில் உபயோகிக்கவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும்? ஹம் வே. இதில் ஹம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபீமேல் ஜெண்டர் போட சொல்லியிருக்காங்க. அப்போ ஹம் ஹம் சோ ஹம் ஜாதி ஹம் ஜாதி ஹைம் அப்படி எழுதணும். ஹம் ஜாதி ஹைம். பெண்பாலில் தானே யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க, அப்போ ஜாத்தின்னு வரணும். இல்லை வே ஜாதி ஹைம் கொடுத்ததை நம்ம வந்து ஹம் ஜாதி ஹைம் தான் வரணும். சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? தும் கியோம் தௌத்தே ஹோ. இதில் வே கொடுத்துருக்காங்க. வே கியோம் தௌத்தே ஹைம். இதில் வந்து ஹைம் கொடுக்கும். அவர்கள் ஏன் ஓடுகிறார்கள். அப்போ இது வந்து பெண்பாலில் கொடுங்க, அது ஒன்றும் சொல்லலை. ஸோ நீங்கள் அப்படியே எழுதுங்க. ஹம் காத்தே ஹைம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பற மாதிரியே இருக்கும், ஏன்னா வெர்பு வேர்டை மாற்றணும். அதே போல் இந்த கிளாஸில் போடுற ஹைம் அந்த இதையும் மாற்றணும். ஓகேவா? அடுத்தது ஹம்க்கு பதில் என்ன போட சொல்லியிருக்காங்க? மைண்ட். மைண்ட் உபயோகிக்கவும். அப்போ மைண்ட் காத்தி ஹூம். இதில் வந்து பெண்பால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன ஆண்பாலே எழுதிக்கலாம், பெண்பாலே. தும் கியோம் தௌத்தே ஹோ. நீ ஏன் ஓடுகிறாய். அதை வந்து என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? வே போட்டு எழுதணும். வேவை மாற்றினா இது என்ன செய்யணும்? இந்த ஹோலை மாற்றணும். அப்போ வே போட்டு ஹைம் போட்டுக்கணும். கியோம் தௌத்தே ஹைம்னு போடணும். அப்போ வே இதை எழுதணும். இதில் வந்து பின்னாடி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேணாலும் பாருங்கள். வே கியோம் தௌத்தே ஹைம். ஓகே, இப்படி எழுதணும். அப்போ நீங்கள் இதுலேயே ஆன்சர் எழுதி வச்சு படித்தாலும் சரி, ஒவ்வொரு லெசனுக்குமே நீங்கள் இதை எழுதி ஆன்சர் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு நான் நடத்துனதை வச்சு நீங்கள் எழுதிட்டு பின்னாடி ஆன்சர் இருக்குது உங்களுக்கு, அதை கூட நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஹம் காத்தே ஹைம். இது வந்து மைண்ட் கொடுத்துருக்காங்க. மைண்ட் காத்தி ஹூம். இதில் வந்து ஹூம் மாற்றணும். காத்தி இது வந்து பெண்பாலும் போடலாம் ஆண்பாலும் போடலாம். இதில் வந்து அது சொல்லலை, பெண்பாலா ஆண்பாலா அந்த இதை சொல்லலை. ஆப் சாய் பீத்தே ஹைம். ஆப் சாய் பீத்தே ஹைம். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வே. வே சாய் பீத்தே ஹைம். வே சாய் பீத்தே ஹைம். இப்படி எழுதலாம்னா இதை எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து முதல்ல சென்டென்ஸ் எப்படி எழுதணும், கிராமர் ஃபுல்லாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு லெசனாக நடத்தும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இந்த ப்ராக்மிக்ஸ் லெசன்ஸ் படித்தாலே உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும்.